ப்ரொஃபஷனலான ஒரு ஹிட்மேனை பார்த்துருக்கீங்களா? அட இவர் இல்லப்பா. அமெரிக்கன் இட்டாலியனான இவர் தான் லியான். இவர் கிளீனருங்கிற பேரில் தன்னோட அசசினேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹிட்மேனை பற்றி தெரியாது உங்களுக்கு சொல்லணும்னா, காசுக்காக கொலை பண்ணுறவர். இப்படி ஒரு நாள் தன்னோட மிஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆள்வேல இவருடைய பக்கத்து வீட்டு பொண்ணு ஊருக்கு போகாமல் அந்த உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. இந்த பொண்ணை பற்றினதான் இந்த கதையை. இந்த பொண்ணோட அப்பா ஒரு ட்ரக் டீலர். கரப்டட் போலீஸ்க்காக ட்ரக்ஸ் வித்து தரதான் அவருடைய வேலை. இப்படி இவர் விற்கிறப்போ கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்து இவரோட வீட்லயே பதுக்கி வச்சுக்கிறாரு. அது தெரிஞ்சு போன அந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பொண்ணோட வீட்டுக்கு வராங்க. அந்த மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டுட்டு ட்ரக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு வந்துடுது. ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இந்த பொண்ணு நேரா லியானோட வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. லியானுக்கு அங்க ப்ராப்ளம் நடக்குதுங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கதவு திறந்து அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பொண்ணு அடம் பண்ணி அங்கேயே இருக்கிறாங்க. வேற வழி இல்லாம லியானும் அவங்கள அங்கேயே வச்சுக்கிறாரு. இந்த டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவர் ஒரு அசாசின். உடனே அந்த பொண்ணும் எப்படி ஒருத்தர் கொல்லணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்றாங்க. என்னதான் லியான் இதெல்லாம் மறுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல லியானும் ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவங்க அந்த கரப்டட் போலீஸ் எல்லாம் பழி வாங்கினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. வெல்கம் டு டே 18 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்தை ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணது லூக் பெசன். பிரெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமான லியான் த ப்ரொஃபஷனல். இவ்வளவு நேரம் நம்ம இந்த படத்தை பத்தி தான் பார்த்தோம். இந்த படம் அமேசான் பிரைம் அண்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. டைம் இருந்தால் மறக்காம வாட்ச் பண்ணுங்க.